ஆண்டவர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்க இருக்க யாருமே எதிர்ச்சியாய் வரவில்லை இல்லையா? ஒரு சிலர் இருக்க வேண்டியவர்கள் இந்த நாளில் இல்லை. எப்பயாவது வருகிறவர்கள் வந்திருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை அறிவேன், தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒருவரும் ஆண்டவரிடத்துல வர முடியாது. இந்த நாளில இந்த இடத்துல ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவருடைய சித்தத்திலே, அவருடைய திட்டத்திலே, அவருடைய தீர்மானத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அதே போல ஒரு மனிதனின் செய்தியை கேட்பதற்கும் நாம் வரவில்லை. மனிதன் பேசுவதை கேட்டு கேட்டு வெறுத்து போயிருச்சு இல்லையா? உங்களுக்கு வெறுத்துச்சா இல்லையான்னு தெரியல, எனக்கு வெறுத்து போயிருச்சு. சின்ன வயசுல நிறைய ஜோக்கெல்லாம் அடிப்பாங்க, இப்பெல்லாம் அந்த ஜோக் அடிச்சா சிரிப்பு வர மாட்டேன். ஏன்னா நிறைய வாட்டி கேட்டு கேட்டு சிரிப்பு வருவதில்லை. மனிதனின் வார்த்தை கேட்பதற்கு நாம் இங்கு வரவில்லை, தேவனின் வார்த்தை கேட்பதற்கு வந்திருக்கிறோம். தேவனின் வார்த்தை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய இருதயங்கள் தாழ்த்தப்பட வேண்டும், இருதயங்கள் திறக்கப்பட வேண்டும். தேவன் என்ன சொன்னாலும் செய்வேன் என்கிறதான இருதயத்திற்குள்ளாய் ஒரு ஏக்கம் இருக்க வேண்டும். அல்லது தேவ வார்த்தை வந்து அப்படியே கடந்து சென்று விடும். நியாய தீர்ப்பு நாளிலே தேவன் அந்த வார்த்தைகளுக்காக ஒரு நாளில் ஆண்டவர் கணக்கு கேட்பார். மனித வார்த்தைகள் கேட்பதற்கு நன்றாயிருக்கும், சிரிக்கலாம், பலவிதமான காரியங்களை அறிந்து கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை உண்டாக்காது. எனவே ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி அவர்கள் மத்தியிலே இருந்தது. ஆண்டவர் பேசும்போது அவர் வார்த்தை மாம்சமாகி நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது, மாற்றத்தை உண்டாக்குகிறது. எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாய் நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு முன்பாய் திறப்போம். எதையும் குறித்து பார்க்க வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம், ஆண்டவரை மாத்திரம் பார்ப்போம். ஆண்டவரிடத்துல காத்திருப்போம். நம் செய்தி கடந்து செல்வதற்கு முன்பாய் ஒரே ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் எனக்கு முன்பாய் நிறுத்தி வைத்திருக்கிறேன். எந்த மனிதனும் இல்லை ஆண்டவரே, எந்த காரியமும், இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவும் இல்லை ஐயா. ஆண்டவரே, உம்மை மாத்திரம் எங்கள் கண்களுக்கு முன்பாய் நிறுத்தி இருக்கிறோம். இந்த நேரத்துல நீர் இந்த இடத்துல கடந்து வந்து நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்திலிருந்து உம்முடைய வார்த்தை கடந்து வருவதாக, உம்முடைய அக்னி மயமான வார்த்தை கடந்து வருவதாக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இருக்கிற நிலைமையை ஒருவரும் நாங்கள் அறியோம், ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த இடத்திற்கும் இந்த ஆண்டவரே நேரத்திற்கும் எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி பாதாளத்துக்கு அனுப்புகிறோம். ஆவியானவரின் முழுவதுமாய் பொறுப்படுத்திக் கொள்வீராக. உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழி நடத்தும் இயேசுவின் ஜெபம் கேளுங்கள் அருமை பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எல்லாரும் அறிந்த ஒரு வசனம். நிறைய பேர் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். மறுபடியும் வாசிக்க போகிறோம். சகோதரன் மறுபடியும் வாசிக்க போகிறார். மெதுவாக தெளிவாக வாசிக்க போகிறார். நாம் அந்த நேரத்திலே ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய மனதிற்குள்ளாய் இருதயத்துக்குள்ளாய் போட்டுக்கொள்வோம். சகோதரன் மறுபடியும் வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் நம்ம நிறைய பேருக்கு தெரியும், மனப்பாடமா தெரியும் இல்லையா? சின்ன வயதிலிருந்தே எனக்கு இந்த ஒரு பிடித்தமான வசனம் என்னன்னா, வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நம் தேடும் போது நமக்கென்று வருகிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தை இல்லையா? நமக்கு உற்றார் உறவினர் யாராவது மரித்து போயிருந்தா கூட அந்த நேரத்திலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாமே நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது என்று சொல்லுகிறார். அது நம்மளை ஆற்றி தேற்றுகிறதான ஒரு வசனம். அது மாத்திரமல்ல, தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிறதான ஒரு வசனம், எல்லாரும் அறிந்த வசனம். எனவே ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வாரத்திலே என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல கேட்ட போது 3 முறை ஆண்டவர் இதே வசனத்தை காண்பித்தார். ஒரு வாட்டி கிடையாது, 2 வாட்டி கிடையாது, 3 முறை ஆண்டவர் இந்த வசனத்தை காண்பித்தார். ஆண்டவரே, நான் போய் எல்லாரும் சொல்றதே சொல்லிட்டு வர எனக்கு விருப்பம் இல்லையா என்று ஆண்டவரிடத்துல சொல்றேன். எல்லாரும் என்ன சொல்றாங்க? இயேசு கிட்ட வந்தா பிரச்சனை மாறி போயிடும்ல. வாரம் 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மரிக்கும் வரை பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. மரிக்கும் வரை அதே வசனத்தை கேட்கிறோம், அதே காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். வாழ்க்கையில ஆண்டவருக்காய் ஒன்றும் சாதிக்காமல் இதே வசனத்தை கேட்டு அவர்கள் மரித்து விடுகிறார்கள். எனவே இந்த மாதிரி வசனம் வரும்போது எனக்குள்ளாய் ஒரு எச்சரிக்கை இருக்கும். ஆண்டவரே,
ஒண்ணுமே செய்யாம சும்மா தட்டி தட்டி கொடுத்துட்டு நல்லாதான்ப்பா இருக்கேன் நல்லாதான்ப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஒன்றும் செய்யாமல் போவதற்கு நானும் போய் இதை பேசணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்டேன். அப்படி கேட்பதில்லை. ஆண்டவர் உண்மையாலே பேச வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பா பேசுவதற்கு விருப்பம். ஆனா நான் நிறைய இடங்களிலே இந்த வசனத்தை நிறைய எப்படியும் ஒரு 20-30 மெசேஜாவது கேட்டிருப்பேன். எல்லாரும் தட்டி தட்டி கொடுத்துட்டு போகிற ஆண்டு நானும் அதை போய் பேசணும் ஆண்டவரே என்று கேட்ட போது ஆண்டவர் சொன்ன வசனம், ஆண்டவர் சொன்ன காரியம், அதுல இருக்கிற கடைசி இருக்கிற வார்த்தையை ஆண்டவர் காண்பித்தார். கடைசியா இருக்கிற ஒரு வார்த்தை என்ன வார்த்தை அது? அந்த இடத்துல என்ன இருக்கு? நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச போகிற வார்த்தை, பேசுகிற வார்த்தை என்னது? அறிந்திருக்கிறோம். நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, அறிந்திருக்கிறோம். நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு காரியத்தை காண்பித்தார். வசனத்தை வாசித்து அதை அறிந்தவர்கள் ஒரு சிலர், வசனத்தை வாசித்து அதை அறிந்து கொள்ளாதவர்கள் ஒரு சிலர். வசனத்தை வாசித்த உடனே என்ன பண்ணணுமா? என்ன பண்ண வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். காலையிலே ஆபீஸ் கிளம்புறப்ப என்ன பண்றோம்? ஒரு அதிகாரம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றோம்? டக் 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 டக்குன்ட்டு 5 நிமிஷம் தான் இருக்கு ட்ரெயினுக்கு. என்ன பண்றோம்? டக் 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 டக்குன்னு வாசிட்டு போயிடுறோம். அப்படிதானே? சரி, என்ன நினைக்கிறோம்? ட்ரெயின்ல போறப்போ அது இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணலான்னு ட்ரெயின்ல போனா அன்னைக்கு தான் என்ன இருக்கும்? உட்கார இடம் கிடைக்காது. இடிச்சு தள்ளி உள்ள ஏத்துவாங்க. நம்மள ஏத்துனா அப்படி சரி. ஆபீஸ்க்கு போன உடனே பண்ணலான்னா எடுத்த உடனே போன உடனே மேனேஜர் என்ன பண்ணுவான்? அப்படி பார்ப்பான். அவன் பாக்குறப்ப என்ன தெரியும்? இன்னைக்கு ஏதோ பிரச்சனை கொடுக்க போறான். தெரியும்ல, வேலைக்கு போறவங்க எல்லாம் தெரியும். காலையில மேனேஜரை பார்த்தாலே தெரியும் அன்னைக்கு அவன் என்ன மூட்ல இருக்கான்னு. மேனேஜர்லாம் they go by mood. அப்படிதான், they don't go by knowledge. அவன் அன்னைக்கு நல்ல மூட்ல இருந்தானா எல்லாரும் நல்லா வச்சுப்பான். நல்ல மூட்ல இல்லைன்னா யாருக்கிட்டயும் நல்லா இருக்க மாட்டான். காலையில போனோடனே அன்னைக்குதான் என்ன பண்ணுவான்? அப்படியே ஒரு முறை மறைப்பான். ஐயோ, என்ன தப்பு பண்ணோமோ தெரியலையே, நேத்து தப்பு பண்ணோமோ, போன வாரம் தப்பு பண்ணோமோ, அல்லாட்டி வேற யாராவது சொன்னாங்களோ. இப்படியே என்ன ஆகும்? சாயங்காலம் வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்த உடனே என்ன ஆகும்? பிள்ளைங்க அன்னைக்குதான் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது அடிச்சு பிடிச்சி ஏதாவது கையில இங்க ரத்தம் வரும், அங்க ரத்தம் வரும், ஏதாவது பண்ணிட்டு நைட்டு படுக்க போகும்போது என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே கிருபையா இன்னைக்கு நடத்துனீங்க, ஆமென், முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில மறுபடியும் அதே தான் ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, வாழ்க்கையிலே வசனங்கள் நமக்குள்ளாய் வருகிறது. ஆனால் அதை அறிந்து கொள்வதற்கான நேரம் முதலாவதாக நம்மளுக்கு இல்லை. கரெக்ட் தானே? என் லைஃப்ல மட்டும்தான் இப்படி இருக்கா? நீங்களாம் பாக்குறத பார்த்தா என்னப்பா இப்படிலாம் தப்பு பண்ணிட்டு நீ எங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறியா? நாங்களாம் 5 மணிக்கு எழும்பி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி 1 மணி நேரம் பைபிள் வாசி போற ஆளுங்க, நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கு. அப்படி இல்லைல்ல? வாழ்க்கையில இப்படியாய் நம் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இந்த காரியம் நடந்து கொண்டு இப்படியாய் இருக்கிறது. வசனங்களை ஒரு சில நேரத்திலே அறிந்து கொள்கிறோம். எப்ப அறிந்து கொள்கிறோம்னா, வேலைக்கு போயிடும், திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்னது? வேலையை விட்டு தூக்க போறாங்க. உடனே என்ன பண்றோம்? நெக்ஸ்ட் இமீடியட் ஸ்டெப் என்னது? நெக்ஸ்ட் பாஸ்டர் இப்படிலாம் கொஞ்சம் பிரச்சனை, அடி பிரதர் இப்படிலாம் பிரச்சனை இருக்கு. உடனே எதுக்கு? பாஸ்டர் ப்ரே பண்ணுவாரு. அது கூட பிரேயர்லாம் முக்கியம் கிடையாது. பிரேயர்ல என்ன சொல்றாருன்றது முக்கியம். உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். உனக்கு வேலை கிடைக்காது, இதை விட நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டா அதை விட இன்னும் பிரைஸ் தி லார்ட். எப்படி ஆயிரும்னா, அறிந்து கொள்வதற்கு பதிலாக முதலாவது நேரம் இல்லை, இரண்டாவதாக தேவைக்கேற்றதான வார்த்தை வேண்டும் என்று சொல்லி அந்தந்த நேரத்திற்கு தேவையான வார்த்தைகளை மாத்திரம் ஆண்டவரிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு விட்டு கடந்து சென்று விடுகிறோம். எல்லா இடத்துலயும் இப்ப காமனா நடக்கிறது என்ன தெரியுமா? தலையில பாஸ்டர் கை வச்சு சாதாரணமா ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாருன்னா அந்த பாஸ்டர் கிட்ட அடுத்த வாட்டி ஜெபம் பண்ண மாட்டார்கள். எப்போ ஜெபம் பண்ணுவாங்கன்னா, தலையில கை வச்சு உனக்கு இது நடக்கும் அது நடக்கும்னு கிட்டத்தட்ட தீர்க்க தரிசனம் சொன்னா பரவாயில்ல. ஆனா அந்த தீர்க்க தரிசனம் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா இவன் ஷார்ட் கட் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம். வாரம் வாரம் we can't give him that same thing. He has to understand. எனவே என்ன ஆகிறது என்றால், வாழ்க்கையிலே இப்படியாய் இப்படியாய் வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறதுனாலே தேவனுடைய வார்த்தைகளை அறியாமல் போய் விடுகிறோம்.
வாரம் வாரம் சபைக்கு வந்து எல்லா மீட்டிங்ஸ்க்கும் போய் எல்லா காரியங்களும் பண்ணி விடுகிறோம். ஆனால் கடைசியில பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை அறியாமலே போய்விடுகிறோம். எனக்கு தெரிந்த ஒரு சிலர் உண்டு, 50 ஆண்டு காலம் ஆகிவிட்டது, 70 ஆண்டு காலம் ஆகிவிட்டது, ஆனா இன்னைக்கு வரைக்கும் வந்து ஆண்டவரை அறிந்திருக்கிறீர்களா? ஆண்டவரை தெரியும், இயேசு வந்தார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்தார், எல்லாம் தெரியும். ஆனா ஆண்டவரை அறிந்திருக்கிறீர்களா? இன்டிமேட்லி do you know God? Do you know God's word? அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா வாழ்க்கை தினமும் இப்படியாய் சென்று விட்டது. என் தேவைக்காய் இயேசுவின் இடத்துல போனேன், என் தேவைக்கு அவர் பேசினார், ஒரு நாள் கூட பேசாம இல்லை. நான் என்னதான் சுயநலமா இருந்தாலும் அவர் எப்பவுமே he was very good. He spoke every time he spoke. ஒரு வாட்டியும் நான் போறப்போ ஒரு வாட்டி என்கிட்ட பேசினார், ஒவ்வொரு முறையும் என்னை ஆற்றி தேட்டினார், ஒவ்வொரு முறையும் என்னை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு வரைக்கும் என்ன ஒரு நாளும் ஒரு விஷயத்திலும் கைவிடவே இல்லை. ஆனா தேவைக்கு மாத்திரம்தான் ஆண்டவரிடத்துல சென்றேன். ஐயா, இப்படியாய் நம் வாழ்க்கை கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. எவ்வளவோ நாளாயிருச்சுல, இப்படியாய் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. அந்தந்த நேரத்திற்கு என்ன வேண்டுமோ, அந்தந்த காலத்திற்கு என்ன வேண்டுமோ அதை மாத்திரம் ஆண்டவரின் இடத்துல சென்று பறித்து கொண்டு வந்து அதற்கு பின்பாய் ஆண்டவரை குறித்து அவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை குறித்து அறிந்து கொள்ளவில்லை. ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது என்றால் அது ஏன் நடக்கிறது என்று மறுபடியுமாய் அந்த அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் நான் ஆண்டவரின் வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, ஏன் என்னால் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியவில்லை என்று பார்க்கும்போது முதலாவதாக வருகிற காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிறது ஒரு உறவு. ஆண்டவருக்கும் எனக்கும் நடுவில் இருப்பது ஒரு உறவு. எப்போ தெரியுமா நம்ம மற்றவங்களை அறிந்து கொள்வோம்? யாரெல்லாம் அறிந்து கொள்வோம்? நம்ம எப்போ அறிந்து கொள்வோம்? கல்யாணம், இந்த பொண்ணு கூட தான் கல்யாணம் ஆக போகுதுன்னா உடனே என்ன பண்றது, இந்தியாவுக்கு வந்து போன் வச்சுப்பாங்க. அது என்னது 4000 minutes ஃப்ரீ அப்படின்ட்டு இந்தியாவுக்கு எதுக்காக பேசுறது? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பேச மாட்டாங்க, அது வேற விஷயம். சரியா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்பாக இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போற, அல்லது இந்த பையனை தான் கல்யாணம் பண்ண போற சொல்லிட்டா உடனே என்ன பண்ணுவாங்க? என்ன அது வந்து இந்தியாவுக்கு. இங்க வந்து என்னது, அன்லிமிட்டெட் மினிட்ஸ், 4000 SMS, 4000 டெக்ஸ்ட், அதில் அன்லிமிட்டெட் SMS, அன்லிமிட்டெட் மினிட்ஸ். என்ன பண்ணா, காலையில் எழுந்தா உடனே ஃபோன் பண்ணி நான் எழுந்துட்டேன், நீ எழுந்துட்டியா? அப்புறம் சாப்பிட்டுட்டேன், இதை தான் சாப்பிட்டேன், இப்போ பார்த்துருக்கீங்களா வாட்ஸ்அப்பில் இவர் சாப்பிட்டதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவார். உடனே அவங்களும் இதெல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு. இதெல்லாம் ஹெல்த்தியே இல்லை. என்ன காரியம் என்றால், ஒரு உறவுக்குள்ளாய் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது, மற்றவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான காரியம் ஆட்டோமேட்டிக்கா வருது. ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறந்தவொடனே என்ன பண்றோம், அந்த குழந்தை எத்தனை மணிக்கு எழும்புதோ அப்ப நம்மளும் எழும்புறோம், அது எப்போ தூங்குதோ அப்ப நம்மளும் தூங்குறோம். என்ன ஆகிறது என்று பார்ப்போம் என்றால், என்ன ஆகுது, ஒரு குழந்தை பிறந்த உடனே அதோடு கூடாக சேர்ந்து ஒரு உறவு நம்மளுக்கு வருகிறது. அந்த உறவு வந்த உடனே என்ன பண்ணுகிறோம், அந்த குழந்தையை பற்றி அறிந்து கொள்ளுகிறோம். அது எப்போ சாப்பிடும், அது என்ன சாப்பிடும், அது என்ன பண்ணும், எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரோடு கூட உறவு கொள்ளும் போதும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு ஆசை ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும். அது யாரும் சொல்ல வேண்டும் என்கிறதான அவசியமே இல்லை. என்ன பண்றோம், ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு உறவு வந்தால் முதலாவது நடக்கிறது என்னது, அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு ஆசை நமக்குள்ளாய் கடந்து வருகிறது. அப்போ பிரதர், எனக்கு அந்த ஆசையே இன்னும் வரல பிரதர் அப்படி சொல்றோம்னா there is a problem. ஹானஸ்டாக சொல்லிடணும், அதை மறைச்சிலாம் வைக்கக்கூடாது. நிறைய பேர் மறைச்சி வச்சுட்டு அப்படியே ஹோலியாக நடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 4 வார்த்தை தான் அந்நிய பாஷையில் பேசுவாங்க, they'll be holy அப்படின்னு நடிப்பாங்க. உள்ள அவ்வளோ லைஃப்ல வந்து அவ்வளோ குறைகள் இருக்கும், அதை இன்னும் அட்ரஸ் பண்ணல ஆண்டவர்கிட்ட. அப்படி இருக்கக்கூடாது. we have to be very honest. ஆண்டவரே, இன்னைக்கு வரைக்கும் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு ஆசை வரல ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஹானஸ்டி. நிறைய பேர் கை வச்சா கீழே விழுவுறாங்க. உழுவுறாங்களா, உண்மையா விழுவுறான்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர்
எப்படி விழுகிறாங்க? நிறைய பேர் பொய்யா தான் விழுகிறாங்க. எதுக்காக விழுகிறாங்க? அப்படியாவது வந்துட்டு பாஸ்டர் வந்து சந்தோஷப்படுவார், நம்மளுக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இப்போ சிரிக்கிற காரியங்கள் அவர்களுக்குரிய எதிர்மறையா நான் பேசவில்லை. என்ன சொல்றேன்னா, there is no honesty now. 9 வரங்கள் இருக்குயா, 9 வரங்களை வாங்கிக்கணும்னு ஆசை கிடையாது. கீழே விடணும்னு ஆசை, சிரிக்கணும்னு ஆசை. இவங்க சிரிக்கிறனால வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு தி கிங்டம் ஆஃப் காட்? இவங்க கீழே விழுறனால என்ன ஆக போகிறது ஐயா? அன்னைக்கு யோவான் கீழே விழுந்தா ரெவலேஷன் எழுதி வச்சான். எசேக்கியேல் கீழே விழுந்தா எசேக்கியேல் புஸ்தகத்தை எழுதி வைத்தான். எரேமியா கீழே விழுந்தா எழுதி வச்சான். ஏசாயா விழுந்தா எழுதி. மோசே அன்னைக்கு போய் ஆண்டவர் சமூகத்துல 40 + 40 80 நாள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். 40 நாள் 80 நாள் ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கிடந்தா இவ்வளவு பெரிய அழகா 5 புத்தகத்தை எழுதி வச்சுட்டு போனா. நம்ம வாரம் வாரம் விழுந்துகிட்டு இருக்கோம். வாட் ஆர் வி டூயிங்? நத்திங். உள்ள ஹானஸ்டியே கிடையாது. இப்படியாவது நம்ம வந்து அபிஷேகப்பட்டவர்கள் என்று வெளியே காண்பிக்கலாம் என்று சொல்லி அதனால ஒரு காரியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹானஸ்டி. ஆண்டவரே, எனக்கு வந்து உங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஆசை எனக்கு இன்னும் வரவில்லை. வாட் இஸ் த ப்ராப்ளம் வித் மீ? எனக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கு ஆண்டவரே? ஆண்டவர் தெளிவாய் சொல்லுவார் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி. ஆண்டவர் இடத்துல ஒரு மனுஷனை பழகிறத விட அதிகமாய் ஆண்டவர் இடத்துல பழக வேண்டும். ஆண்டவருடைய முதலாவது கற்பனை என்ன சொல்லியிருக்கு? ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் என்னது? Love the Lord thy God with all thy heart, with all thy mind, with all thy soul and with all thy strength. ஆண்டவரே, நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதன் ஆசை என்னிடத்துல இல்லை. ஆண்டவர் முதலாவது காட்டி கொடுக்கறது என்ன தெரியுமா? மகனே மகளே, ஏன் தெரியுமா என்ன அறிஞ்சிக்கணும்னு உனக்கு வந்து ஆசை வரல? ஏன்னா பாசம் இல்லை மகனே மகளே. You do not love me. If you love me, automatically you want to know about me. எவ்வளவுக்கு எவ்வளவு நீ என்னை நேசிக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் என்னை அறிந்து கொள்வதற்கு நீ விருப்பப்படுவாய். தெருவில் போகிற எல்லாரையும் நம்ம நேசிக்கிறது இல்லை. ஒரு மனைவியை நேசிக்கிறோம், ஒரு பிள்ளைகளை மாத்திரம் தான் நேசிக்கிறோம். ஆண்டவர் வந்து நம்மள்ட்ட வேற வேற சர்க்கிள்ல நம்ம வச்சிருக்கலாம். ஒரு சர்க்கிள் எங்க? அறியாதவர்களை போல 3வது மனிதனை ஆண்டவர் வைத்திருந்தால் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஆசை வராது. ட்ரெயின்ல பாத்திருக்கீங்களா? ஒரு சிலர் வந்தா பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? பக்கத்துல வந்து உட்காந்து என்ன பண்ணுவாங்க? பேசி. ஃபிளைட்ல மாட்டினா அவ்வளவுதான் உட்காந்து பாத்திருக்கீங்களா? யாராவது சம்டைம்ஸ் ஃபிளைட் வந்து உட்காந்துருவாங்க, ஸ்டாப்பே பண்ண பேசிட்டே இருப்பாங்க 11 மணி நேரம். நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எப்படா இவர் வந்துட்டு இறங்குவார் இந்த ஃபிளைட்டை விட்டுட்டு. என்னன்னா அவங்க கிட்ட பேசணும்னா நம்மளுக்கு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லைன்னா அவர்களை நாம் நேசிப்பது இல்லை. அவர் யாரோ நான் யாரோ, 10 மணி நேரம் ஃபிளைட்ல உட்காரணும், என் பக்கத்துல உட்காந்துருக்க பேசஞ்சர், அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு உறவு கிடையாது. அவரோடு கூட பேசுவதற்கு எனக்கு மனசுல எனக்கு ஆசை இல்லை. ஆனால் என் மனைவியோடையோ என் பிள்ளைகளோடையோ பேசுவதற்கு எனக்கு விருப்பம் உண்டு. ஏன்னா அந்த உறவு இருக்கிறது, அந்த பாசம் இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா லைஃப்லேயும் வந்து அந்த மனைவியும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா பாசமாக இருக்கப்போ நல்லா பேசுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நாளாயிருச்சுன்னா பேச்சு குறைஞ்சிட்டே வரும், பாசம் குறைஞ்சிட்டே வரும். பார்த்துருக்கீங்களா? போகிறப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி கை பிடிச்சிட்டு போவாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவர் இங்கே போவார், அவங்க கொஞ்சம் பின்னாடி வருவாங்க. ஒரு 40 வருஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போங்க, நான் பின்னாடி வரேங்க, நீங்கள் போயிருங்க. அல்லாட்டி இவர் சொல்ல, நீ போயிருமா, நான் பின்னாடி கார் எடுத்துகிட்டு வரேன். என்னன்னா பேச்சு குறைய குறைய அந்த வாழ்க்கையிலும் இருக்க ரிலேஷன்ஷிப் இட் கோஸ் வெரி அப்பார்ட். இட் க்ரோஸ் அப்பார்ட். த ரிலேஷன்ஷிப் க்ரோஸ் அப்பார்ட். ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லுகிற முதலாவது காரியம் இதுதான். என்னன்னா, மகனே மகளே, நீ என்னை உயிராய் நேசிக்கவில்லை, அதனாலே என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஆசை உனக்கு வரவே இல்லை, உன் மனதில் தோன்றவும் இல்லை. காலையில் எழுந்த உடனே என்னைக்காவது நம்ம கேட்டிருப்போம், ஆண்டவரே வாட் இஸ் யுவர் பர்டன் டுடே? ஆண்டவரே இந்த காலை வேளையில வாட் இஸ் யுவர் பர்டன்? இந்த நாளில எழுந்திருக்க ஆண்டவரே, உங்க இருதயத்திற்குள்ள இருக்க என்ன பாரம் ஆண்டவரே? கேன் ஐ டூ சம்திங் டு சார்ட் இட் அவுட்? இன்னைக்கு ஏதாவது நான் பண்ணலாமா? உங்க இருதயத்துல பாரம் இருக்குல்ல ஆண்டவரே, அதை ஏதாவது நான் வந்து எடுத்துக்கலாமா என்னோடு கூட? ஆண்டவரே இன்னைக்கு எழும்பியிருக்கேன், இன்னைக்கு காலையில் எழும்பியிருக்கேன், உங்க ஆசை என்ன ஆண்டவரே? டு யூ ஹேவ் அ டிசைர்? எனக்கெல்லாம் ஆசை இருக்கு ஆண்டவரே, போய் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. உங்களுக்கு ஆசை இருக்கும்ல, உங்க ஆசை என்ன ஆண்டவரே? கேன் ஐ டூ எனி ஆஃப் யுவர் டிசைர்ஸ் டுடே? ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஆசை வாழ்க்கை முழுவதும்
இல்லாமலே போயிருச்சு ஐயா. You know what a tragedy that is. You know what a tragedy that is. ஆண்டவருக்கு முன்பாய் நின்று போய் நிற்கும்போது ஆண்டவர் கேட்பாரு, மகனே மகளே, உனக்காக என் உயிரையே கொடுத்தனே, என்னை நீ கண்டு கொள்ளவே இல்லையே. ஆனா பேசுகிற வார்த்தைகள் ஏராளம். பார்த்திருக்கீங்களா? இப்போ வர பாட்டுலாம் பார்த்திருக்கீங்களா? என் உயிரான 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 இயேசு. ஐயா, உண்மையாலே உனக்கு ஆண்டவர் உயிரா? உண்மையாலே உன் உயிரா? இல்லையா ஐயா, இல்லை. இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு இருந்திருக்கார் ஆண்டவர். ஆனா ஆண்டவர் இந்த நாளில சொல்லுகிற முதலாவது காரியம் என்னது? என்னை அறிந்து கொள். பவுல் அழகா எழுதுறான். யார் எழுதுனது தெரியாது, ரோமன்ஸ். ஆனா மோஸ்ட்லி எழுதுறது பவுல் தான். அவன் எழுத நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இதான் எழுதியிருப்பான், நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன், ஓட்டத்தை முடித்தேன், நான் அறிந்திருக்கிறேன். I know, I know, I know. Why is he able to say I know? எப்படி அவனால சொல்ல முடிஞ்சிச்சு? எப்படி அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு ஐயா? ஏன்னா ஆண்டவரோடு கூட நடந்தான், ஆண்டவரோடு கூட இருந்தான். எல்லா கேள்வியும் மனசுல வரப்போ ஆண்டவர் இடத்துல கேட்டான், ஆண்டவர் பதில் கொடுத்தார். அதனால அவன் என்ன சொன்னா? ஐ நோ, அறிந்திருக்கிறேன். என்ன அறிந்திருக்கிறேன்? எல்லாம் என் வாழ்க்கையிலே நன்றாக தான் நடைபெறும் என்று அறிந்து வைத்திருக்கிறேன். நல்ல இருதயத்தின் ஆழத்திலே அறிந்து வைத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி அவன் அதுக்கப்புறம் சொல்றான், தூதனோ யார் வந்தாலும் சரி இந்த அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அடுத்த வார்த்தை வருது, அறிந்திருக்கிறேன், அதற்கு பின்பாக நிச்சயித்திருக்கிறேன். அந்த வார்த்தை, அந்த வசனத்தை வாசிப்போமா? அது பின்பாக பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ என்று நிச்சயித்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னது? அறிந்திருக்கிறேன். இரண்டாவது என்னது? நிச்சயித்திருக்கிறேன். அறிந்திருக்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவரோடு கூட நடப்பீர்கள் என்றால் நான் சொல்லுவது உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். ஆண்டவர் இடத்துல தினமும் கேள்வி கேட்போம். ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்கள் முதலாவது செய்கிற காரியம், தினமும் ஆண்டவர் இடத்துல 100 கேள்வி அது கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ஆண்டவரே, இன்னைக்கு நான் இங்கே போகலாமா? இன்னைக்கு நான் இதை செய்யலாமா? இன்னைக்கு அதை செய்யலாமா? ஆண்டவரே, வேதத்தில் இப்படி எழுதியிருக்கேன், இதுக்கு என்ன ஆண்டவரே அர்த்தம்? இப்படி சொல்லியிருக்கீங்களே, அதுக்கு என்ன ஆண்டவரே அர்த்தம்? இப்படிலாம் பேரபிள்ஸ்ல அவன் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறான், அவன்கிட்ட போய் நாய்க்கு போட்டது மாதிரி உங்ககிட்ட போடுறேன்னு சொல்லியிருக்கீங்களே, இப்படி எப்படி ஆண்டவரே சொல்ல முடியும் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்கள் முதலாவது ஆண்டவர் இடத்துல நிறைய கேள்விகளை கேட்பார்கள். பிள்ளைங்களாம் கேட்குறாங்கல்ல, எப்போ என்ன கேட்குறாங்க? ட்ரெயினில் போகிறப்போ, ஏன் அந்த ரயில் ட்ராக்கும் நம்ம கூடயே சேர்ந்து ஓடி வருது? கேட்டிருக்காங்களா? நான் சின்ன வயசில் இருக்கப்போ எங்கள் அப்பாட்ட தான் கேட்குறது. ட்ரெயினுக்கு வெளியே பார்த்தா அந்த ட்ராக் ஓடி வர மாதிரி இருக்குது. எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், என்னப்பா இது ட்ராக் ஓடி வருது? எங்கள் அப்பா சொல்கிறாங்க, ட்ராக் ஓடல பாரு, ட்ரெயின் நிற்கிறப்போ. ஆமா டேடி, நம்ம ட்ரெயின் நிற்கிறப்போ அந்த ட்ராக் ஓடுறது நிற்குது. திரும்பவும் என்ன பண்ணுறோன்னா, கேள்விகளை நாம் கேட்கிறோம். ஒரு உறவு இருக்கும்போது கேள்விகளை கேட்கிறோம், அந்த கேள்விகளுக்கு பதிலையும் பெற்றுக்கொள்கிறோம். அதே போல ஆண்டவரோடு கூட உறவுல இருக்கும்போது தினமும் ஃபர்ஸ்ட் வர்றது என்னது? ஆண்டவர் இடத்துல என்ன வருது? கேள்வி வருது. நம்மளா நினைச்சதை பண்ணக்கூடாது. அதான் ஆண்டவரோடு கூட உறவில்லாத காரியத்துல தான் நம்ம நினைச்சதை பண்றது. எங்க வேணா போறது, என்ன வேணா செய்யறது, எப்படி வேணா போகிற காரியங்கள் எப்ப நடக்குது? ஆண்டவரோடு கூட உறவில்லாத போது. ஆண்டவரோடு கூட உறவு இருக்கும்போது நான் அறிந்திருக்கிறேன், எங்கே போகிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன், என்ன பேச போகிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன், அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அதை அறிந்திருக்கிறேன். ஐ நோ, ஐ நோ, ஐ நோ. எப்போ வருது? ஆண்டவரோடு கூட உறவில் இருக்கும்போது கேள்விகளை கேட்கும் போது ஆண்டவர் அந்த கேள்விகளுக்கு என்ன பண்றாரு? பதில் கொடுக்கிறார். அப்பதான் லைஃப் பிகம்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆண்டவரோடு கூட நடக்கிறதுனா என்ன? இதான் நடக்கிறது. ஆல்ரெடி போர் தான். உண்மையா சும்மா அப்படியே இந்த ஒரு சங்கீதத்தை வாசிட்டு மட்டும் போறதுக்கு இட் இஸ் போரிங், இல்லைன்னு சொல்லல. ஆனா கேள்வி கேட்டு பதில் வரும்போது எப்படி இருக்குது உறவு? இட் பிகம்ஸ்
nice. Suddenly the relationship becomes active. Already passive relationship. நீ யாரோ நான் யாரோ, you come you do your work, I come I do my work, நம்ம ரெண்டு பேரும் அப்பப்போ பார்த்து பேசிக்கலாம். No, that is not. Active relationship is நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாய் காரியங்களை செய்ய போகிறோம். திஸ் இஸ் ஆக்டிவ் ரிலேஷன்ஷிப். அதான் சொல்றான், இயேசுவே எனக்குள்ளாய் வாரும் அப்படின்னா, ஆண்டவரே நான் வாழ போறது இல்லை, நீர் எனக்குள்ளாய் வாழ போறீ, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம், இன்னையிலிருந்து வாழ போகிறோம் ஆண்டவரே. அப்ப என்ன ஆகுது, எனக்கு இருக்கிறது குருவி மூளை, அவருக்கு இருக்கிறது ஹிஸ் ஆம்னி பிரசன்ட், ஆம்னி போர்டன்ட், ஆம்னிஷியன்ட், எல்லாம் அறிந்தவர். அப்ப என்ன ஆகுது, குருவி மூளையில இருக்கப்போ, ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே, அது எப்படி ஆண்டவரே, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இவங்க வந்து கூப்பிடுறாங்க அவங்க கூட போலாமா வேண்டாமா, எப்படி கேள்விகள் வருகிறது. அதான் போட்டிருக்குல்ல, விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஏன்னா ஏன் தெரியுமா, கேட்க கேட்க பதில் கொடுப்பார், ஓ அப்படியா, பதில் கொடுக்கறது மாத்திரம் கிடையாது, அதே போல நம் வாழ்க்கையில் அந்த காரியங்கள் நடைபெறும் போது இவரால் இது பண்ண முடியும் என்கிறதான நம்பிக்கை அதுக்கப்புறம் தான் வரும். அம்மா, நம்பிக்கை விசுவாசம் கையை தூக்கி வர்ஷிப் பண்றதுனால வராது. வர்ஷிப் பண்றதுனால தப்பா சொல்ல, ஐ எம் ஆல்சோ வர்ஷிப் லீடர். ஆனா கையை தூக்கி வர்ஷிப் பண்றதுனால விசுவாசம் வராது. சும்மா வந்து நம்ம அப்படியே மெசேஜ் கேட்கறதுனால வராது. கேள்வி கேட்டு ஆண்டவர் பதில் கொடுத்து நம் வாழ்க்கையில் அது நடக்கிறத பார்க்க when we experience, அப்பதான் வந்து விசுவாசம் வரும். அப்பதான் என்ன விசுவாசம் வரும், அப்பதான் ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார், இவரால் எல்லா காரியங்களும் எனக்கு செய்து முடிப்பார் என்கிறதான விசுவாசம் அப்பதான் உள்ள வந்து வரும். எப்போ வரும், கேள்வியினாலே வரும். ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்கும் போது, ஆண்டவரே என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார் நம்மோடு கூட. That is a fantastic lovely relationship. இந்த ஒரு உறவு இல்லைன்னா கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்து இட்ஸ் வேஸ்டட் லைஃப். இது சொல்லுவாங்க தெரியுமா, கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? என்னது கை கட்டினது வாய் கட்டல, இதாங்க அந்த கதை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஆண்டவரின் அபிஷேகம் வந்துருச்சு, ஆனா ஆண்டவர் கூட ஒரு உறவு இல்லையே, நான் கேள்வி கேட்கறதே இல்லை, அப்படியே வந்து வசத்தை வாசிக்கிறேன். எதுக்கு வாசிக்கிறேன், இன்னைக்கு நல்லா நடக்குமா, நல்லா இல்லையா, நல்ல காலம் பிறக்குது, அந்த மாதிரி வாசிட்டு போறேன். உறவு இல்லையா ஐயா, இட் இஸ் an absolute waste. கை கட்டினது வாய் கட்டாம போய்விடும். இந்த நாளிலே ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு கூட பேசுவது, என்னை அறிந்து கொள். இதெல்லாம் செய்ததுக்கு அப்புறமும் என்னை அறிந்து கொள்ளாவிட்டால் ஐயோ இல்லையா? மரியாள் தனக்கென்று இருந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன நல்ல பங்கு? ஆண்டவர் சமூகத்துல வந்து உட்கார்ந்தாரா ஐயா, எல்லாம் பண்ணல, எல்லாரும் ஓடி பண்ணிக்கிட்டு இருந்தான். மார்த்தா ஓடி ஆண்டவருக்கு இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு டீ காஃபி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். மரியாள் ஒன்றும் பண்ணல, நேரம் வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே, அது எப்படி ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது, என்ன பர்பஸ் ஆண்டவரே, நீங்க எதனால அனுமதிச்சிருக்கீங்க, நீங்க நல்ல தேவன் என்று எனக்கு தெரியும், ஆனால் அனுமதிச்சிருக்கீங்க, எதுக்காக அனுமதிச்சிருக்கீங்க, அதை நான் பண்ணணுமே ஆண்டவரே, உங்க காலம் வருகிற வரைக்கும் இந்த பாடை நான் அனுபவிப்பேன். பிசாசை இன்னையோடு இந்த பாடோடு எடுத்துட்டு ஓடி போயிரு, அது கிடையாது. அது குருட்டாட்டமான ஒரு விசுவாசம். உண்மையான விசுவாசம் என்னன்னா, ஆண்டவரே இந்த பிரச்சனையை என் வாழ்க்கையில அனுமதித்து இருக்கிறேன், இட் ஹாஸ் an expiry date, அது ஒரு நாளை கடந்து சென்று விடும், ஆனா அது வரைக்கும் நான் உங்களுக்கு உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, அது வரைக்கும் I should persevere, I should overcome this problem. ஆண்டவரே இந்த பிரச்சனை என் காலு கீழே மிதிக்க வேணும், அப்படியே பயந்து ஓடக்கூடாது. பிசாசை துரத்துகிறேன், பிசாசை வந்து துரத்தலாம், ஆண்டவரே தான் அனுமதிச்சிருக்காரு இல்லையா? யோசேப்புக்கு 13-15 ஆண்டுகள் என்ன அனுமதிச்சார் ஆண்டவர்? பிரச்சனையின் மீது பிரச்சனை. என்ன பண்ண யோசேப்பு? உட்காந்து ஐயோ இந்த பார்வோனின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னு சொன்னானா? என்ன பண்ணா? இல்ல. விபசார ஆவியே போன்னு சொல்லிட்டு இருந்தானா? இல்ல. அதை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்க நாள் வரைக்கும் நான் ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன். தாவீதை துரத்திக்கிட்டே இருக்கான். அவன் சொல்லியிருக்கலாம்ல, சவுலின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல, சொல்லவே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா என் பிரச்சனையை என் காலு கீழாய் கொண்டு வர வேண்டும், அது ஒரு நாளிலே முடியும், அது முடிகிற நாளிலே எனக்கு உயர்வு வரும், அதை அவன் அறிந்திருந்தான். இப்போ நம்ம என்ன பண்றோம், பிரச்சனை வந்தாலே ரன், ஓடுறது. யாராவது வச்சு இந்த பாஸ்டர் அந்த பாஸ்டர், எங்கேயும் ஓட வேண்டாம், ஆண்டவரோட சமூகத்திற்கு மாத்திரம் ஓடுவோம். ஓடி ஆண்டவரோட கேட்போம், ஆண்டவரே எனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, எனக்கு எதுக்கு இந்த விசா பிரச்சனை வந்திருக்கு? சொல்ல முடியாது. விசா பிரச்சனை வந்து எதுக்காகனா, ஆண்டவர் உங்களை இந்தியாவுக்கு மறுபடியுமாய் கொண்டு செல்லலாம், அல்லது ஸ்ரீலங்காவுக்கு மறுபடியுமாய் கொண்டு செல்லலாம். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்காக அங்க ஒரு ஊழியத்தை வைத்திருக்கலாம், அல்லது நல்ல காரியங்களை வைத்திருக்கலாம். இல்ல எனக்கு இங்குதான் விசா வேணும்,
நோ, தட் இஸ் நாட் காட்ஸ் வில். ஆண்டவர் இடத்துல அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு எதுக்கு ஆண்டவரே இந்த விசா பிரச்சனை வந்துச்சு, எனக்கு எதுக்கு ஆண்டவரே இந்த வேலை ஸ்தலத்துல பிரச்சனை வந்துச்சு. வேலை ஸ்தலத்துல பிரச்சனை வந்தனாலதான் இப்பொழுது நீ ஆண்டவர் இடத்துல பக்கத்துல வந்திருக்க. அந்த ஷாக் ஆண்டவர் கொடுக்கலன்னா வாழ்க்கை பூரா ஆண்டவர் பக்கத்துல வந்திருக்க மாட்டோம். எனவே ஒரு பிரச்சனைக்கும் ஆண்டவருக்கு ஒரு he has a purpose. இது எப்போ தெரியும்? ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த பிரச்சனை எதுக்கு ஆண்டவரே வந்திருக்கு, ஆண்டவரே இந்த காரியங்கள் வந்திருக்கு, இந்த மாதிரி என் குடும்பத்தில் நடைபெறுகிறது என்று கேட்கும் போது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். பதில் கொடுக்கிறது மட்டும் கிடையாது, அவர் கொடுக்கிற பதில் நம் வாழ்க்கையில நிறைவேறுகிற காரியங்களையும் நாம் பார்ப்போம். எனவே முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னது? நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து எப்ப அறிந்து கொள்வோம் ஆண்டவரை? உறவு பூர்வமாய் அறிந்து கொள்வோம். உறவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன தேவை? என்ன தேவை? பாசம் தேவை, அன்பு தேவை. ஆண்டவரே இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி மெசேஜ் கொடுக்குறேன், பட் திஸ் இஸ் நாட் மை இம்பார்ட்டன்ட் டைம். இது என்னோட இம்பார்ட்டன்ட் டைம் கிடையாது ஆண்டவரே. இன்னைக்கு சாயங்காலம் நான் வீட்டில் போயிட்டு தனியா என் பெட்ல உட்காந்து இந்த வேதத்தை வாசிக்கும் போது உம்மோடு கூட பேசிக்கிறேன். ஐ ட்ரெஷர் தட். இது நீங்க என்னை மற்றவங்களுக்காய் கொடுத்த ஒரு காரியம், அவர்களுக்கு போய் பகிர்ந்து கொடுத்து விட்டு வருகிறேன். பட் வாட் ஐ ரியலி என்ஜாய் இஸ் டு சிட் இன் யுவர் பிரசன்ஸ். யாருமே இல்லாத போது என்னோட பெட்ல தனியா உட்காந்து, ஆண்டவரே இந்த காரியம் எப்படி ஆண்டவரே, அந்த காரியம் எப்படி ஆண்டவரே, இது என் லைஃப்ல அவங்க ஒரு காரணமே இல்லாம திட்டிட்டு போயிருக்காங்க, எதுக்கு ஆண்டவரே? கரெக்டா ஆண்டவர் சொல்லுவார். அந்த நாளிலே ஒருவன் என்ன பண்ணான்? சீமை தாவீதை தூஷித்தான். தூஷித்தனால் என்ன வந்துச்சு? அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துதான். தாவீது சொல்றான், அவன் தூஷணத்தினால என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அப்படியாவது என்ன ஆண்டவர் ஆசீர்வதி. அப்போ என்னாச்சு? அப்ப அவன் பேசினது எதுக்காக? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதற்காக. நம்ம என்ன பண்ணுவோம்? பாஸ்டர் என்னை இப்படி பேசிட்டான் பாஸ்டர், சூடு என்ன சூடு என்ன சூடு சரியாயிருமா? நாவினால யாராவது பேசிட்டாங்கன்னா அந்த வடு போகாதான். ஐயா அந்த வடுலாம் போகணும் யா, அதான் அது பேர் தான் மன்னிப்பு. மன்னிக்கணும், மறக்கணும், வடுவெல்லாம் போக வேண்டும். அதெல்லாம் உலகத்துல சொன்னது. ஒருத்தன் திட்டுறானா அதுக்கும் ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? ஒரு பதில் கொடுப்பார். நம்ம போய் ஒரு ஊழியத்தை எடுத்து செய்வோம், அந்த ஊழியத்துல யாராவது ஒதுக்கிட்டு அவங்க போயிட்டு அதை பண்ணுவாங்க. அப்ப ஆண்டவர் சொல்வார், தாவீதை அபிஷேகித்து அவனை மேல வர விடாம இருக்கிறது ஒரு சவுல் இருக்கான். இதெல்லாம் யார் சொல்லுவா? நம்ம போய் புலம்பிட்டு இருக்கலாம் நாலு பேர்கிட்ட புலம்பி வேஸ்ட். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், நீ தாவீதை போல இரு மகனே, உன்னை தள்ளுறா நான் ஓடிக்கிட்டே இரு, ஒரு நாளிலே நான் உன்னை உயர்த்துவேன், அது வரைக்கும் நீ ஓடிக்கிட்டே இரு. உன்னை ஒதுக்குனாலும் சரி, உன்னை குறித்து புறம்பாய் பேசினாலும் புரளி கலப்பினாலும் பரவாயில்ல, யூ ஜஸ்ட் கோ and do what I say. அப்போ என்ன ஆகுது? ஆஹா, அந்த மனதில் இருக்கிற அந்த காயங்கள் எல்லாம் ஒரே நொடி பொழுதுல மறைந்து விடுகிறது. அவன் தாவீது என்ன பண்ணுகிறான்? சவுலை பார்த்து என் தகப்பனே அப்படின்னு சொல்றான். நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? நம்மளை பார்த்து இப்படி பண்ணுகிறவங்கள்ட்ட என் தகப்பனே அப்படின்னு அவர்களை இன்னும் நேசிக்க ஆரம்பிப்போம். Everything starts by knowing God, by sitting in His presence. இருக்கிறத அப்படியே கொண்டு பேசலாம் ஆண்டவர்கிட்ட, எல்லாத்தையும் கொண்டு பேசலாம். ஆண்டவரே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, ட்ரெயினை பிடிப்பான ஆண்டவரே, அதையும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஃப்ரம் த ஸ்மாலஸ்ட் டு த பிக்கஸ்ட் அவர் கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் ஆண்டவரே இதான் இப்படி 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 சொல்ல ஒரே ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கம்மா, ஒரே ஒரு வாரம் ட்ரை பண்ணி, சரி ஒரு வாரம் விடுங்க, ஒரே ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா, ஒரே ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் டே ட்ரை திஸ். இதை நான் மெசேஜா அப்படி தியானிச்சு எடுக்கல, வாழ்க்கையில் அனுபவிச்சு சொல்றேன். I know it works. That's why I'm saying so confidently. இவ்வளவு தைரியமா ஏன் பேசுறேன்னா என் வாழ்க்கையில அது நடக்கிறது, அதனால தைரியமா பேசுறேன். ஆனா என்னைக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசாம விடுகிறனோ, என்னைக்கெல்லாம் பிரச்சனைக்குள்ளா என் மனது சென்று விடுகிறதோ, அன்னையோட முடிஞ்சேன் நானே. அன்னைக்கு that day I will be defeated. ஏன்னா ஆண்டவரோடு கூட நான் இல்லாத காரியம். ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். 2 காரியங்களை மாத்திரம் வெகு சீக்கிரமாய் பார்த்து நான் முடித்து விடுவோம். நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், இன்னொரு 15 நிமிடம் இருக்கிறது. நான் வெகு சீக்கிரமாய் 2-3 காரியங்களை மாத்திரம் பார்த்து, ஆண்டவரை அறியாமல் இருந்தோம் என்றால் என்ன காரியங்கள் நம் வாழ்க்கையில நடைபெறும் என்று வேதம் சொல்லி இருக்கிறதை பார்த்து, ஆண்டவரை நாம் நம்பினால், அறிந்தால் என்ன காரியம் நடைபெறும் என்பதையும் நாம் பார்த்து முடித்து விடுவோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எரேமியா 4 அதிகாரம் 22 வசனம். எரேமியா 4 அதிகாரம் 22 வசனம்.
என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். இது கொஞ்சம் காரசாரமான ஒரு வசனம். ஆண்டவர் பேசும்போது ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நல்லா புரிந்து கொள்ளுங்க, எல்லாம் பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் திட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளும் பேச மாட்டார். திட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் பேச மாட்டார். நம்ம தான் மற்றவனை திட்டுற காரியம். இட்ஸ் a human nature. It is not God's nature. God's nature is speaking the truth. உண்மையை பேசுவார், அவர் திட்ட மாட்டார். திட்டுறதுன்னா என்ன தெரியுமா? திட்டுறதுன்னா என்னது? எரும மாடு அப்படின்னு. அவன் எரும மாடா? அவன் எருமாடு கிடையாது. கோபம் அப்படியே வருது, அதனால ஒரு பொய் வெளியே வரும், அதான் திட்டுறது. திட்டுறதுன்னா என்னது? பொய் தான் திட்டுறது. நீ நல்லா இருக்க மாட்ட, நீ எப்படிமா சொல்ல முடியும்? ஆண்டவர் அவனை படைச்சாரு, அவன் நல்லா இருப்பானா அவன் நல்லா இருக்க மாட்டான்னு டிசைட் பண்ண வேண்டியது யாரு? ஆண்டவர். பொய் அப்படி கோவத்துல பொய் வருதுல, அதுதான் திட்டுறது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஒருத்தனை பார்த்து என்ன சொல்லாத, மதியற்றவனே முட்டாளேன்னு ஒருத்தனையும் பார்த்து நீனு சொல்லாது. ஏன்னா உனக்கு அது தெரியாது, நீ சொல்றது பொய் பாது, அது நீ சொல்லாது. அதான் சொல்லிடுற. திட்டுகிறதான காரியம் நமக்குரிய காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் அது உண்மை. அது உண்மையிலும் தெளிந்த உண்மையா. எனவே இது காரசாரமான வசனம். நம்மளை இந்த பாஸ்டர் பேசுறாரு அப்படி கிடையாது. நம்மளை ஆண்டவர் திட்டுறாரு அதுவும் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாம் இருக்கிற நிலைமையை ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். நிறைய நேரம் நம்ம மோசமான நிலைமையில இருக்கிறோம், சரியா? அதை ஆண்டவர் கிளியரா சுட்டி காட்டிடுவாரு. அவர் மறைச்சிலாம் பேச மாட்டாரு. பிரதர் கொஞ்சம் அப்படி மாத்தி பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. நீ பாவி, முடிஞ்சிருச்சு. ஏன்னா நீ பாவி, அவ்வளவுதான். மனம் திரும்பி வந்தனா நீ என்னது, நெக்ஸ்ட் மினிட் நீ என்னது, நீ பரிசுத்தவான், முடிஞ்சிருச்சு. பரிசுத்தவான் அதையும் சொல்லிடுவாரு. ஆண்டவர் இப்படிதான் பேசுவாருமா, இப்படிதான் பேசுவார். அப்போ இங்க என்ன பேசுறாருன்னா, என் பிள்ளைகள் என்னை அறியாமல் என்ன போட்டிருக்கு? என்னை அறியவில்லை. என்ன போட்டிருக்கு? என்னை அறியாதிருக்கிறார்கள். என்னை அறியாதிருக்கும் போது என்னென்ன காரியங்கள்லாம் வருதுன்னு அங்க ஒரு சில வார்த்தைகள் இருக்கு, ரொம்ப காரசமான வார்த்தைகளை. முதலாவது என்ன வார்த்தை இருக்கு? முதலாவது என்னவா? ஆண்டவரை அறியாதவர்கள் யாரா எப்படி இருப்பாங்களா? பைத்தியம் உள்ள பிள்ளைகள். எப்பவுமே ஒரு காரியத்தை நினைச்சுக்கணும். If we do something ஆண்டவர் உடைய பிரியமாய் செய்தோம் என்றால் there is a blessing for that. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யலன்னா நியூட்ரல்லாம் கிடையாது. there is a curse for that. வேதம் தெளிவா போட்டிருக்கு. ஆண்டவருக்கு என்று ஒரு காரியத்தை செய்தால் ஒரு ஆசீர்வாதம், செய்யாமல் விட்டால் ஒரு சாபம். there is nothing called neutral. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பிரதர் நான் அந்த பக்கமும் ரொம்ப போக மாட்டேன், இந்த பக்கமும் ரொம்ப, அது நம்மளுடைய கான்செப்ட், அது ஆண்டவர் கான்செப்ட் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? செய்ய வேண்டியவைகள் விலை செய்யாமல் இருந்தாலும் பாவம், செய்யக்கூடாதவைகளை செய்தாலும் அது பாவம். ரெண்டுமே பாவம் தான். அதனால ஆண்டவர்கிட்ட அப்படிலாம் கிடையாது. சோ ஆண்டவரை அறியாமல் இருந்தால் ஃபர்ஸ்ட் வரது என்னது? ஒரு விசுவாசியின் வாழ்க்கைக்குள்ள என்ன கடந்து வருகிறது? பைத்தியம் கடந்து வருகிறது. ஜோக்கு கிடையாது, உண்மையான ஆவிக்குரிய பைத்தியம் கடந்து வருகிறது. பைத்தியம் கடந்து வருகிற போது பைத்தியக்காரர்களை போல மாறி விடுகிறார்கள். பைத்தியக்காரன்னா யாரு? ஒரு கோல் கிடையாது, இங்க போனோம் வேலைக்கு போனோம் அப்படி கிடையாது. அப்படியே எங்க வேணா போவான், கீழே கிடக்கிறத எடுத்து சாப்பிடுவான், ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது, ஒரு உணர்வே இல்லாமல் போய் விடுவான். இப்படியான கிறிஸ்தவ பைத்தியர்கள் இந்த நாளில் ஏராளம் ஏராளம் ஏராளம். குறைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, என்னையும் இன்க்ளூடிங் தான் சொல்றேன். ஒரு சில நாட்களிலே ஆண்டவரோடு கூட நடக்கவில்லை என்றால் அந்த நாளிலே நானும் ஒரு ஆவிக்குரிய பைத்தியக்காரன் தான். யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லல. கோடி கணக்கான கிறிஸ்தவ பைத்தியர்கள் இந்த நாளிலே உண்டு. ஏன் பைத்தியர்களானார்கள்? ஆண்டவரை அறிந்து கொள்ளாதனாலே பைத்தியம் அவர்களுக்குள்ளாய் வந்து விட்டது. பார்த்துருக்கீங்களா? 100 தடவை சோத்திரம் சொன்னா எனக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு?
1000 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டானா எனக்கு இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். பைத்தியம் ஐயா, பைத்தியம். என்ன 1000 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டா கிடைச்சிருமா? அவன் தான் ஓதிக்கிட்டு இருக்கான் உட்காந்து, எங்க மசூதியில் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கான், அவன் டெம்பிளில் உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் 100 தடவை இதை சொல்லிட்டா இது கிடைக்கும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்மளும் என்ன பண்றோம்? ஒரு ஸ்தோத்திரம் போதையா, ஆண்டவரே ஆண்டவரே உண்மை நான் மனதார நேசிக்கிறேன், ஆண்டவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன், டீப் ஃப்ரம் ஹார்ட் வித் ரியல் மீனிங். ஆண்டவர் அதான் சொல்லி வச்சிருக்காரு, ஜெபிக்கும் போது அந்நியர்களை போல டோன்ட் யூஸ் ரெப்படிட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லியிருக்காருல ஆண்டவர். சோத்திரம் 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 சொல்ல வேண்டாம், ஒரு சோத்திரம் சொன்னா போதும், ஆனால் அதை மீன் பண்ணும். ஆண்டவரே சாப்பாடு இல்லாமல் இருந்தா ஆண்டவரே போன வாரம் சாப்பாடு கொடுத்தீங்க, மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன், சாப்பாடு போட்ட தெய்வமே உன்னை ஆசீர்வதிக்கிறையா, போதும். ஒன் சோத்திரம் இஸ் எனஃப். அல்லேலூயா 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 சொல்லி இமோஷன்ஸ் எங்க இருக்குது? ஒரு மனிதனுக்கு 3 பாகங்கள் இருக்குது, பாடி, சோல் அண்ட் ஸ்பிரிட். இமோஷன்ஸ் எதுல இருக்குது? எதுல இருக்கு? சோல்ல இருக்குது. இமோஷன்ஸ் பிலாங் டு சோல். சோத்திரம் சொல்லி எனக்கு இமோஷன் அப்படியே கிக்அப் பண்ணிக்கிட்டேன்னா ஆவிக்குரிய அபிஷேகம் என்று நினைத்துக் கொள்கிறேன். இல்லை, ஆவிக்குரிய அபிஷேகம் எதுல வருது? ஆவியில வருகிறது. அதான் போட்டிருக்கு வேதத்தில், என்ன போட்டிருக்கு? The spirit begets spirit, the flesh begets flesh, the spirit begets spirit. ஆவியே தான் வரும், ஆவிக்குள்ளாதான் வரும். ஆத்மத்திற்குள்ளாய் சம்டைம்ஸ் அது ஸ்பிரிட்டை உழுக்கிறப்போ ஆத்மத்திலையும் ஒரு இது இருக்கும், தாக்கம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் ஆத்மத்தை தாக்கும். நம்ம பாடியில ஃபீல் பண்ற இமோஷன்ஸ்னால ஆண்டவர் வந்திருக்காரு வரலன்னு சொல்லவே முடியாது ஐயா. அது இப்போ இந்த 19th century 20th centuryல வந்த காரியங்கள். அதெல்லாம் இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் பிலாங் டு த சோல். அதுலயும் இன்னும் போகணும்னா சோலும் பிசிக்கலும் சேர்ந்து இருக்கிற ஒரு காரியங்கள் இருக்கு, சோலும் ஸ்பிரிட்டும் சேர்க்கிற இடம் இருக்கு. அதான் போட்டிருக்குல்ல, அந்த ஆண்டவரோட வார்த்தை என்ன பண்ணுமா? எல்லாத்தையும் பிரிக்கிறது. இட் கேன் ஈவன் ஸ்பிளிட் த சோல் அண்ட் த ஸ்பிரிட். ஆண்டவரோட வார்த்தை சோலும் ஸ்பிரிட்டும் சேர்ந்து இருக்கும், சோலும் ஃப்ளஷும் சேர்ந்து இருக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த இமோஷன்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருது? சோலும் ஃப்ளஷும் சேர்ந்து இருக்கிற இது வருது. அப்படி தானே? கிரிக்கெட்டில் ஒருத்தன் வின் பண்ணிட்டானா என்ன பண்ணுறோம்? ஏன்னு கத்துறோம். எங்கேருந்து வருது? அது ஆவியிலேருந்து வரல, ஃப்ளஷ்லேருந்து வருது, சோல்லேருந்து வருது. இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த சோல். இப்போ லாஃப்டர் அதை குறித்து நான் பேசணும்னு அப்படின்னு நினைக்கல, ஆனால் வருகிறது பேசுகிறேன். லாஃப்டர், இப்போ ஸ்பிரிச்சுவல் லாஃப்டர் சொல்லி ஹா 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 அப்படி சிரிச்சா அது அனாயிண்டிங் சொல்கிறாங்க. எதனால அவங்களுக்கு லாஃப் பண்ணும்போது யூ கெட் அ நைஸ் என்ன வருது? ஒரு ஃபீலிங் வருது. லாஃப்டர் யோகான்னு இருக்குது, தெரியுமா? யோகா பார்த்துருக்கீங்களா? காலையில் என்ன பண்ணுவாங்க? 6 மணிக்கு 7 மணிக்கு போயிட்டு பெரிய பார்க்கில் போயிட்டு பைத்தியம் வந்து மாதிரி சிரிச்சிட்டு இருப்பான். எதுக்காக? சும்மாலாம் அவன் சிரிக்கல. 6 மணிக்கு அவன் எழுப்பி வரானா ஏதோ காரணம் இருக்கு, சும்மாலாம் சிரிக்கல. ஏன் அப்படி காலையில அவன் சிரிச்சானா என்ன இருக்கு? நாள் ஃபுல்லா அவனுக்கு ஒரு நல்ல ஃபீலிங், நல்ல ஒரு இமோஷன் இருக்கு. அதனால தான் வரான் அவன், சும்மாலாம் வரல, அதனால தான் வரான். நம்மளும் என்ன பண்றோம்? ஆவிக்குரியதுல சிரிச்சோம்னா என்ன வரும்? ஒரு நல்ல ஃபீலிங் கண்டிப்பா வரும், நல்ல ஃபீலிங் வரும். ஆனா அதுதான் அனாயிண்டிங்னு எடுத்தா என்ன ஒரு மூடத்தனம் ஐயா. அவன் யோகாலேயே அதை பண்ணிட்டு போயிடலாமே, அதுக்கு எதுக்கு இங்கே வந்துட்டு நம்ம வந்து கீபோர்டை வச்சுட்டு ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு அடிச்சு எதுக்கு நம்ம எதுக்கு அது பண்ணிட்டு இருக்கணும்? அங்கே போனால் பண்ணிடலாம் காலையில் 6 மணிக்கு. இமோஷன்ஸ் நோ. பைத்தியக்காரர் ஆனார்கள். எதனாலே பைத்தியக்காரர்கள் ஆனார்கள்? ஆண்டவரை அறியாததினாலே, ஆண்டவரை நேசிக்காததினாலே பைத்தியக்காரர்கள் ஆனார்கள் ஐயா. எந்த விசுவாசிக்கிட்டையாவது போய் கேட்டு பாருங்களேன். பவுல் சொன்னா நல்ல ஓட்டத்தை ஓடினேன், போராட்டத்தை முடித்தேன், நீ எதுக்கியா ஓடுற, எங்கேயா ஓடுறன்னு கேட்டு பாருங்களேன். வாட் ஆர் யூ ரன்னிங் ஃபார்? இந்த உலகத்தில் வந்து விட்டாய், ஆண்டவர் உன்னை ரட்சித்து விட்டார், ஆண்டவர் உன்னை அபிஷேகமும் செய்து விட்டார். எங்கே ஓடுகிறாய்? என்ன செய்கிறாய்? வாட் இஸ் த கோல் ஆஃப் யுவர் லைஃப்? நமக்கு இது தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல போய் கேட்கணும், ஆண்டவரே வாட் இஸ் த கோல் ஆஃப் மை லைஃப்? எதுக்கு நான் இன்னைக்கு உலகத்தில் இந்த நாளிலே இருக்க வேண்டும்? எதற்கு யூகேல இருக்கணும்? எதுக்கு லண்டன்ல இருக்கணும்? எதுக்கு இந்த சபையில இருக்கணும்? வாட் இஸ் த ரீசன்? கேட்டு ஆகப்பட வேண்டும் ஐயா. கேட்கவில்லை என்றால் பைத்தியக்காரத்தனத்திலேயே நம் வாழ்க்கையை முடித்து விடுவோம். பைத்தியக்காரத்தனத்திலேயே வாழ்க்கையை முடித்து விடுவோம். யூடியூப்ல எவ்வளோ மெசேஜ் பார்க்குறேன், மறுபடியும் பைத்தியக்காரத்தனங்கள்.
அதுக்கு ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இல்லாத காரியங்கள். என்ன 10 பவுண்டு 1 பவுண்டு கொடுத்தனா ஆண்டவர் 1000 பவுண்டு திரும்பி கொடுப்பார். என்ன சொல்றாங்க? 1000 மடங்காய் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படியா வசனம் சொல்லுது? இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் சொல்லுது, உன் சகோதரன் இடத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா உன் காணிக்கைய அங்கேயே வச்சுட்டு போயிட்டு அவங்கிட்ட ஒப்புரவாயிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து பட என்று சொல்லியிருக்கு. எது இம்பார்ட்டன்ட்? 1000 மடங்கு திரும்ப வரதா? இது இம்பார்ட்டன்டா? வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் சார்? திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். காணிக்கை நான் கொடுக்கிறதுனாலே நான் ஆசீர்வதிக்கப்படு கிடையாதுயா. காணிக்கை கொடுத்தா ஃபர்ஸ்ட் இன்னொரு ஸ்டெப் இருக்குது. ஆண்டவர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டும். நிறைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கிறது இல்லை ஐயா. அவன் டாக்ஸ் கட்டல, பொய் எழுதியிருக்கான் டாக்ஸ் சர்டிபிகேட்ல, அங்கீகரிக்கிறது இல்லை. பொய் சொல்லிட்டு வந்திருக்கிறான் அவன். இங்க போய் அங்க போய் ஏமாத்தி இதெல்லாம் பண்ணி ஃபால்ஸ் டாக்குமெண்டேஷன் பண்ணி வீடை வாங்கி அந்த வீட்டுல இருந்து வந்த காசு ரெண்டை கொண்டு இங்க போட்டு ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? அங்கீகரிக்கவே மாட்டார். அங்கீகரிக்கவே மாட்டார். சாபம் தான் ஐயா வரும். எத்தனை பேர் வீட்டில் சாபம் வந்திருக்கு தெரியுமா? அதனால பிகாஸ் they wrote false document to buy a house. இந்த நாளிலே அவர்கள் குடும்பத்திலே சமாதானம் இல்லை. யார்கிட்டயும் வெளியே சொல்ல, ஆனா ஃபால்ஸ் டாக்குமெண்ட். இந்த நாளிலே சமாதானம் இல்லை. ஆண்டவரிடத்துல வந்து ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவரே என்னை மன்னியும். காணிக்கை கொடுக்கும்போது என்ன தெரியுமா? காணிக்கை கொடுப்பதல்ல, காணிக்கை படைப்பது. வேதம் அதான் சொல்லியிருக்கு. காணிக்கை கொடுக்கறது இல்லை. ஆஃபரிங் பாக்ஸ் அப்படியே வருது, அப்படி போடுறேன், அதெல்லாம் கிடையாது. அது தட் இஸ் கால் கலெக்ஷன். ஐ கால் இட் கலெக்ஷன், சர்ச் கலெக்ஷன். தட் இஸ் நாட் ஆஃபரிங் சார். ஆஃபரிங் இஸ் ஆண்டவரே உங்களுடைய பாதப்படியில வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னுடைய ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், என் வாழ்க்கை முழுவதையும் உமக்கு அர்ப்பணித்து விடுகிறேன். அதோட சேர்ந்து இவ்வளவுதான் என்னால் கொடுக்க முடியும் ஆண்டவரே, இதையும் உங்களுக்கு கொடுக்குற ஆண்டவரே, மனதார ஏற்றுக்கொள்ளும் ஐயா. கும்பிடு ஆண்டவருக்கு போட்டா அது பேர் காணிக்கை ஐயா. இதுதான் ஆண்டவருக்கு உகந்த காணிக்கை. ஆபேல் கொடுத்த காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார், காயின் கொடுத்த காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. எனவே காணிக்கை கொடுக்கறதுனால என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சுவார்னா இல்லம்மா, ஆண்டவர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். பைபிள் சேஸ் இஸ் a debtor to no man. யாருக்கும் ஆண்டவர் கடனாளி கிடையாது. ஒரு ஹிந்து வந்து கொடுத்தாலும் அவனையும் ஆசீர்வதிப்பார், ஒரு முஸ்லீம் வந்து கொடுத்தா அவனையும் ஆசீர்வதிப்பார். சபைக்கு வந்து தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹிந்துவா இருந்தே கொடுக்கலாம், முஸ்லீமா இருந்தே கொடுக்கலாம், அவனையும் ஆசீர்வதிச்சிருவார். அதுக்காக நம்ம போறது கொடுக்கறது கிடையாது. ஆண்டவருக்கு எது கொடுக்குறோம்? என்னையே கொடுக்குற ஆண்டவரே, அதோடு கூட சேர்ந்து என் காணிக்கையும் கொடுக்கிறேன். இந்த அறிவு இல்லாதனாலே, ஆண்டவரை அறியாதனாலே பைத்தியக்காரர்கள் காணிக்கையை பைத்தியமாக்கி விட்டார்கள். என்னது? இன்னைக்கு இப்போ செக் எழுது, உனக்கு நடக்கும் பாரு. கண்டிப்பா நடக்கும். அதையும் நான் சொல்றேன், கண்டிப்பா நடக்கும். அதான் சொல்றேன்ல, ஆண்டவர் he is a debtor to no man. நம்ம பிசினஸ் மேன் மாதிரி ஆண்டவர் நடத்தினா அவர் என்ன பண்ணுவார்? நம்மள பிசினஸ் மேன் மாதிரி நடத்துவார். கரெக்டா டாங்குன்னு நம்மளுடைய காசெல்லாம் கரெக்டா அந்த நாள் என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருவார். ஆனால் அதோடு கூட ஆசீர்வாதம் வராது ஐயா. ஆண்டவர் ஆசீர்வாதம் என்ன வருமா? ஆசீர்வாதிக்கும் போது அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். ஏன் தெரியுமா? ஏன் அப்படி எழுதியிருக்கு? பணம் இருந்தால் பணத்தோடு கூட எப்பவுமே என்ன வரும்? வேதனை கூட வருமா? நீங்க நினைச்சிட்டீங்களா பணக்காரர்ல வேதனை இல்லாம? கோயம்புத்தூர்ல இருக்கா பெரிய பெரிய எல்லா பணக்காரர்களையும் எனக்கு தெரியும். பெரிய பெரிய குரூப்ஸ், நிறைய காலேஜ் வச்சிருக்காங்க, பெரிய பெரிய குரூப்ஸ். அவங்க உள்ள போனா என்ன தெரியுமா? வெறுமை. அதுக்கு வெளியே வந்து சபைகள்ல இருக்கிற ஏழை விசுவாசிகளை பார்க்குற அவன் அதை விட சந்தோஷமா இருக்காயா. ஏன் தெரியுமா? பணத்தோடு கூட வேதனையும் வருமா. ஆனா அந்த பணத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னா அது கூட என்ன வராராம்? அது வேதனை மட்டும் வெளியே எடுத்து போட்டுட்டு அதை மட்டும் கொடுப்பாராம். இதுதான் ஐயா ஆசீர்வாதம். இது ஆசீர்வாதம் வேணுமா? அல்லட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா? ஆண்டவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுப்பாரு. நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வெஸ்ட். ஆண்டவரே என் ஆத்மாவை என்ன நீங்க அங்கீகரிக்கலாம்னா என் காசு எப்படி ஆண்டவரை அங்கீகரிக்க போறீங்க? என் வாழ்க்கையில பாவம் இருக்குன்னா அது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என் காணிக்கை எப்படின்னா விருப்பம்? அண்ட சராசரங்கள் உம்முடையது, எல்லாருக்கும் தெரியும். அண்ட சராசரங்கள் வேணும்னா இந்த மாதிரி கோடிக்கணக்கான உலகத்தை படைச்சிட்டு போயிருவீங்க. உங்களுக்கு வேணும்னா நான் கொடுக்குற காசு தானா? இல்லை. ஆனால் அந்த காசுக்கு பின்பாக இருக்கிற பாசத்தை நீர் அறிவீர். பிள்ளைங்க வந்து கொடுப்பாங்க தெரியுமா? ஸ்கூலில் வந்து சாக்லேட் கொடுத்தா அதில் மம்மி உங்களுக்கு பாதி. அந்த சாக்லேட் பெருசா? சாக்லேட் பெருசு கிடையாது. புள்ள என்ன ஞாபகம் வச்சு அது சாப்பிடாம வீட்டுக்கு கொண்டு வந்து அதில் பாதி அந்த சாக்லேட் தான் நம்ம சாப்பிட்டதுலேயே ரொம்ப ப்ரெஷியஸ் சாக்லேட் இல்லையா?
வேற எந்த சாக்லேட்டும் கிடையாது. இவ்வளோ பெரிய சாக்லேட் வந்தாலும் ஹில்டன் இருந்து வந்தாலும் அது பெருசு கிடையாது. புள்ள வந்து கொடுத்துச்சு. இதுதான் ஆண்டவரை நம்ம பார்க்குறாரு. என் புள்ள மனசார வந்து அதையே கொடுத்து முடிஞ்சதை கொடுக்க. திஸ் இஸ் ஆல் காட் நீட்ஸ். அறிந்தவர்கள், தேவனுடைய இருதயத்தை அறிந்தவர்கள், தேவன் என்ன கேட்கிறார் என்பதை அறிந்திருக்கிறார்கள். இல்லாவிட்டால் என்ன வருகிறது? அந்த இடத்துல பைத்தியமன் கடந்து வருகிறது. இது ஒன்று மட்டும் கிடையாது, ஒரு நாளில் பார்க்க முடியாதுல்ல. எல்லாம் எவ்வளோ விஷயம். அபிஷேகத்திலே பைத்தியம். அபிஷேகம் வந்தால் முதலாவது என்ன நடக்கும்? என்ன போட்டிருக்கு? ரோமர் 1:8, அப்போஸ்தலர் 1:8 என்ன போட்டிருக்கு? பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பு. அபிஷேகம் வந்தா என்னவா இருப்பாங்கம்மா? சாட்சிகளா இருப்பாங்கம்மா. அபிஷேகம் வந்தா என்னது? சாட்சிகளா இருப்பார்கள். இப்போ என்ன பண்றோம்? அபிஷேகம் வந்துருச்சுன்னா இப்படி அப்படி இப்படி அப்படி. No, never says that. Bible never says that. அந்நிய பாஷை பேச வேண்டும். 9 வரங்களும் நமக்கு வேண்டும். ஆனால் உண்மையான 9 வரங்கள் வேண்டும் ஐயா. போலியான 9 வரங்கள்லாம் வேண்டாம். உண்மையான 9 வரங்கள் வேண்டும். அந்நிய பாஷை இருக்கு, அந்நிய பாஷை ஒழுங்கா பேசுங்க. 4 வாரத்தை திரும்பி திரும்பி பேசக்கூடாது. 1 மணி நேரம் அந்நிய பாஷைனா அந்நிய பாஷை ஒழுங்கா 1 மணி நேரம் அப்படியே பேசணும். அது ஒரு பரிபூரணமான கிஃப்ட். தீர்க்க தரிசனம்னா குத்து மதிப்பா இப்படி இங்க இருக்கிற யாரோ ஒருவருக்கு இது அப்ப எல்லாருக்கும் தான் தெரியும். 1 கோடி இருக்கானா அதுல ஒருத்தனுக்கு கைவலி இருக்காதா, கால்வலி இருக்கா, தெளிவாய் சொல்ல வேண்டும். இதனாலதான் உனக்கு அந்த கைவலி வந்திருக்குப்பா, அதை வந்து சரி பண்ணு, சரியாயிரும். இப்படிதான் ஆண்டவர் சொன்னார்ல, என்ன விசுவாசி, அப்போ வந்து உனக்கு சரியாகும். சும்மாலாம் கிடையாது. காட் இஸ் நாட் அ மெஜிஷியன். நினைச்சதெல்லாம் அப்படி மேஜிக் மாதிரி பண்ணிட்டு போறது. ஹி கிவ்ஸ் அ கண்டிஷன் as well along with the healing. என்ன பின்பற்றி வா, அதில் நீ போய் இப்படி சுவிசேஷம் சொல்லு. இட் ஆல் ஹேப்பன்ஸ். இது அறியாததுனாலே பைத்தியக்காரர்கள் கோடிக்கணக்காய் பெருகி விட்டார்கள். ஆனா ஆண்டவர் நம்ம மீது கிருபை வைத்திருக்கிறார். 2வது என்ன போட்டிருக்கு? 2வது வார்த்தை என்ன? உணர்வு இல்லை. இல்ல, முதலாவது இன்னொரு வார்த்தை இருந்திருக்கணுமே. அந்த மதியற்றவர்கள். அதான் மதியற்றவர்கள், பைத்தியக்காரர்கள். ஓகே. இன்னொன்று வந்து பார்க்க வேண்டும். எங்கெல்லாம் வந்து ஆண்டவர் இல்லையோ அந்த இடத்துல மதியினம் இருக்கும். foolishness will be there. சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சங்கீதம் 53:1 என்ன போட்டிருக்கு? The fool has said there is no God. மதியற்றவன் என்ன சொல்றானா? தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் இருதயத்தை சொல்லிக் கொள். தேவன் எங்க இல்லையோ அங்க என்ன இருக்குது? மதியினம் இருக்குது. அப்போ ஏத்திஸ்லாம் யாரு? பைபிள் என்ன சொல்லியிருக்கு? அவன்லாம் மதிக்கெட்டவர்கள், மதியினர்கள். ஏன்னா ஆண்டவர் இருக்கிறதை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. எப்போ வந்து ஆண்டவரோடு கூட உறவு இல்லை என்றால் அங்க ஃபர்ஸ்ட் வர்றது என்னது? 2வது foolishness comes there. மதியினம் வந்துடும். இப்படி பண்ணா அப்படி பண்ணா அதே தான் பார்த்தோம் நம்ம பைத்தியம். அடுத்தது உணர்வில்லாதவர்களாகி விடுகிறார்கள். என்ன போட்டிருக்கு அந்த இடத்துல? அவர்களுக்கு உணர்வே இல்லை. இந்த நாளிலே கோடிக்கணக்கான மக்கள் இடத்திலே நான் பார்க்கிற காரியம், ஆண்டவரின் இதய துடிப்பை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய இதய துடிப்பு அறியவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் சிலுவையில ரத்தம் செஞ்சு மறிச்சிட்டேன்பா, அதை போய் நீ என்ன பண்ணு, எல்லார்கிட்டையும் சொல்லுப்பா. என்ன பண்ணாரு? என் ரத்தத்தை சிந்திட்டேன், எல்லாருக்கும் சிந்திட்டேன். எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் பண்ணு. என்ன பண்ணு? எனக்காக போய் எல்லார்கிட்டையும் என்ன பண்ணு, சொல்லுப்பா. இவ்வளவுதான் கேட்டார். இந்த உணர்வை அறிந்து கொள்ளாமல் எனக்கு வேலை வேண்டும், எனக்கு திருமணமாக வேண்டும், எனக்கு வீடு வேண்டும், எனக்கு வீசா வேண்டும், எனக்கு இது வேண்டும், எனக்கு அது வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரின் இருதய துடிப்பை அறியாமல் எனக்கு 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 என்று நமக்கு நாமே நாம் வந்து காரியத்தை ஆகிவிட்டோம். எதனால இது வருகிறது? உணர்வு இல்லாததுனால. ஆண்டவருடைய இருதயத்துல என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இருதயத்திற்குள்ள உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் கண்ணீர் விட்டீர் கெத்சமனேல, நானும் கண்ணீர் விடுவேன். ஆண்டவரே, உம்முடைய பாரம் என்னுடைய பாரம். ஆண்டவரே, ரூத் வந்து சொல்றா, நவோமி கிட்ட என்ன சொல்றா? உன் மக்கள் என் மக்கள். அதே ஆண்டவரே, உங்க பாரம் என்னோட பாரம். ஆண்டவரே, your burden is my burden, Lord. உங்க இருதயத்துல என்ன இருக்கு ஆண்டவரே, I will be sensitive to it. ஆண்டவரை நிறைய தடவை நம்ம வந்து ஒரு கல்லு மண்ணை போல ட்ரீட் பண்றோம். அவரு என்ன வேணா நினைச்சுக்கலாம். நம்ம நினைக்கிறது இட் மேட்டர்ஸ் a lot. அவர் என்ன நினைக்கிறாரு, இட் டஸ் நாட் மேட்டர் டு அஸ். இல்லையா? ஆண்டவர் அப்படி நினைக்கிறோம். அப்படி கிடையாது. லார்ட், ஐ வில் பி சென்சிட்டிவ் டு யூ.
ஒரு குழந்தை லைட்டாக அழுவ ஆரம்பிச்சா என்ன பண்ணுறோம்? டைம் ஆயிடுச்சு, பால் கலக்கு அழுவ ஆரம்பிக்கும், பால் கலக்கு. சேம் திங் ஷுட் பி வித் தி லார்ட். கொஞ்சம் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாருன்னா போதும், கல்வாரி அன்பை குறித்து பேச ஆரம்பிச்சு, ஆண்டவர் ஐ வில் கோ லார்ட், கல்வாரி அன்பை பேச ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் ரத்தத்தெல்லாம் செஞ்சுட்டீங்க, ஐ வில் டேக் யூ லார்ட். ஹை ஸ்ட்ரீட்டுக்கு போகிறேன் ஆண்டவரே, வாரம் நான் ஏதாவது பண்ணுறேன் ஆண்டவரே, என்னால் பண்ண முடியும் இல்லையா? நல்ல கை கொடுத்துருக்கீங்க, நல்ல கால் கொடுத்துருக்கீங்க, 2 மணி நேரம் போய் ஹை ஸ்ட்ரீட்டில் ட்ராக் கொடுக்க முடியும் ஆண்டவரே. அதுக்கு எனக்கு பெரிய அபிஷேகம்லாம் வேணாம், பெரிய காலிங்லாம் வேண்டாம், பேச்சு திறன்லாம் வேண்டாம், பெரிய அந்த 9 கிஃப்டில் எது இல்லாட்டியும் பரவாயில்ல, போய் ட்ராக்ட் கொடுக்கலாம் ஆண்டவரே. அல்லாட்டி என் கூட இருக்கிறவங்க கிட்ட என்ன பண்ணலாம்? என் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை என் கூட வேலை செய்யறவங்க நான் சொல்லலாம் ஆண்டவரே. அது பெரிய சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது கிடையாது. இப்போ அப்படியே நீ மனம் திரும்ப அப்படிலாம் இல்லை. இது என் லைஃப்ல நடந்துச்சுமா, வீசா இல்லாமல் இருந்தேன், இந்த மாதிரி ஜீசஸ்னு யாரோ சொன்னாங்க, அந்த சர்ச்சுக்கு போனேன், அன்னைக்கு அதே மாதிரி பேசினாங்க, வீட்டுக்கு வீசா கிடச்சிருச்சுப்பா, போதும். இதே சொல்லலாம் பக்கத்தில் இருக்கவனுக்கு. வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணலாம்? பர்த்டே வெட்டிட்டு என்ன பண்ணலாம்? ஒரு சின்ன சுவிசேஷம். இது மாத்திரம் இன்னைக்கு எதுக்கு பர்த்டேனா, ஆண்டவர் என் பிள்ளைய எனக்கு கொடுத்தாருங்க, அதனால தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு தான். உங்களுக்கும் கொடுப்பாருங்க, உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னா உங்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பாரு. இதெல்லாம் சர்வ சாதாரணமாக பண்ணலாம், யாரும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவருடைய சென்சிட்டிவ் இருந்தோம்னா, என் ஆண்டவருக்கு ஏதாவது பண்ணும்பா, எனக்கு உயிரே கொடுத்துருக்காரு, ஏதாவது பண்ணணும், என் ஆண்டவருக்கு நேசருக்கு ஏதாவது பண்ணணும். அப்படி இருக்கும்போது சென்சிட்டிவ் ஹார்ட் கம்ஸ் இன். ஆண்டவரை அறியாமல் இருந்தால் we will not be சென்சிட்டிவ். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? இங்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஐ கால் தட் ஸ்பிரிச்சுவல் லெப்ரசி. ஆவிக்குரிய குஷ்டரோகம்னா என்னது? புண்ணு இருந்துச்சுன்னா ஊசி வச்சு குத்துனா என்ன ஆகும்? வலி இருக்காது, ரத்தம் வரும், ஆனா வலி இருக்காது. இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. ஸ்பிரிச்சுவல் லெப்ரசினா என்ன? ஆண்டவர் என்னதான் ஒரு வார்த்தையை கொண்டு பேசினாலும், அப்படி ஆண்டவரே என்ன ஆசீர்வதிக்க போறீங்களா சொல்லிட்டு அவன் வேலையே பார்த்துட்டு இருப்பான். உனக்கு குத்துவார் ஆண்டவர், அப்போ உணர்வே இல்லாமல் போய்விடும். ஸ்பிரிச்சுவல் லெப்ரசி அதான் போட்டிருக்கு. ஆண்டவரை அறியவில்லை என்றால் என்ன ஆகுமா? வாட் கம்ஸ்? Spiritual leprosy comes. உணர்வு இல்லாதவர்களாக அவர்கள் ஆகி விடுகிறார்கள். அடுத்த வசனம் வாசிப்போம், முடிக்க போகிறோம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஓசியா 11:3. நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்கினவன் என்று அறியாமல் போனார்கள். என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் அறியவில்லை என்றால் இரண்டாவது நடக்கிற காரியம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்களை நாம் அறியாமல் போய் விடுவோம். ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுப்பார், ஆனா அதை ஆண்டவர் தான் சுகம் கொடுத்தார் என்பதை அறியாமல் போய் விடுவோம். ஆண்டவர் நம்மளுக்கு வீசா கொடுப்பாரு, ஆண்டவர் தான் கொடுத்தார் என்பதை அறியாமல் போய் விடுவோம். ஆண்டவர் நமக்கு வேலை கொடுப்பார், ஆண்டவர் தான் கொடுத்தார் என்பதை அறியாமல் போய் விடுவோம். ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை என்றால் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்? எல்லாருக்கும் நடக்கிறதா எனக்கும் நடக்குது. நம்மளுக்கு அப்படிலாம் நடக்கலாமா? நம்மளுக்கெல்லாம் எப்படி நடக்குது? எழுதி வச்சு ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு வர்றாரு, எழுதி வச்சு சாப்பாடு போட்டுட்டு வர்றாரு, எழுதி வச்சு இந்த இடத்துல வைத்திருக்கிறார். சும்மாலாம் நம்மளுக்கு பண்ணல. ஆண்டவர் நமக்கு எப்படி பண்ணியிருக்காரு? எல்லாம் எழுதி வைத்து அதன் பிரகாரமாய் பண்ணி கொண்டு வருகிறார். ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். உடன்படிக்கைக்கு வாசிங்கம்மா. தங்கள் தேவனை அறிந்து கொண்ட மக்கள், இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு அதை விட, those who know their Lord will be strong and will do exploits for God. இதுதான் தேவனை அறிந்தவர்கள் எப்படி இருப்பாங்களா? இவ்வளவு நேரம் தேவனை அறியாதவர்களை குறித்து 2 பார்த்தோம். இப்ப தேவனை அறிந்தவர்கள் என்ன சொல்லியிருக்கு? they will be, first என்ன? they will be strong. ரெண்டாவது they'll do exploits for God. தைரியம், ஆவிக்குரிய தைரியம் அவர்களுக்கு இருக்கும். யாராவது கேட்டாங்கன்னா நீ கிறிஸ்டியனா கேட்டா, ஆமாப்பா நான் கிறிஸ்டியன். அதுல கொஞ்சம் இப்படி அப்படி பிசுரெல்லாம் கிடையாது. ஐ எம் a கிறிஸ்டியன். என்னுடைய கொலீக்ஸ் கிட்டலாம், என் கொலீக்ஸ்லாம் அதான் பார்த்துட்டு, என்ன நீ வேலைக்கு முன்னாடி ப்ரேயா பண்ற அப்படின்வாங்க. ஆமா நான் ப்ரே பண்ணுவேன் அப்படின்னு. ஆமா, எஸ் ஐ ப்ரே.
ஐ எம் ஸ்ட்ராங் இன் சேயிங் தட். ஐ ஹவ் நோ ஃபியர். என்னை சுற்றி RSS 100 பேர் இருந்து நீ கிறிஸ்டியன் கேட்டா, ஆமாப்பா நான் கிறிஸ்டியன். ஐ வில் பி ஸ்ட்ராங் இன் மை லார்ட். எப்போ பார்த்தாலும் ஐயோ ஆண்டவரே நான் தும்பு தூசி, ஆண்டவருக்கு தெரியும் தும்பு தூசின்னு. ஆனால் ஆண்டவர் எனக்குள்ளாய் வந்ததுக்கு அப்புறம் ஐ ஆம் a ஸ்ட்ராங் மேன். ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவுக்கு என்னது, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 8ஆம் வசனம் என்ன சொல்றாரு? பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜஸ். பலம் கொண்டு திடமனதாயிரு. தேவனை அறிந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? திடமனதாய் இருப்பார்கள். பலம் கொண்டு திடமனதாய் இருப்பார்கள். there is no spiritual weakness. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஹியூமிலிட்டி எடுத்துடக்கூடாது. இட் இஸ் கால்ட் ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி. ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி என்னது? என்ன பண்றது? ஆண்டவரை தேடாம, ஆண்டவரை நாடாம, பயந்து இருந்துட்டு பிரதர் நாங்கெல்லாம் புழு, அது தட்ஸ் கால்ட் ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி. அது பொய்யான ஹியூமிலிட்டி. நீ ஆண்டவரை தேடி இருந்தா அப்படி இருந்திருக்க மாட்டியே. தட்ஸ் ஃபால்ஸ் ஹியூமிலிட்டி. ட்ரூ ஹியூமிலிட்டி இஸ், ஆண்டவரே நான் என்னதான் தலைகீழ நின்னாலும் என்னால ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவரே, உம்மால எல்லாம் முடியும். என்னால ஒன்று முடியாது, உம்மால எல்லாம் முடியும். எனவே தேவனை அறிந்தவர்கள் முதலாவது செய்கிற காரியம் என்னது? they will be strong. they will be, தேவனை அறிந்தவர்கள் எல்லாம் சொல்லுவோமா? they will be strong. தேவனை அறிந்தவர்கள் என்ன எப்படியா இருப்பார்கள்? spiritually they will be strong. சொல்லுகிறதை திடமாய் தைரியமாய் சொல்லுவார்கள். சொல்றது மாத்திரம் கிடையாது, வெறும் பேசுறது மட்டும் கிடையாது. they will put to exploits for God. நிறைய தடவை சொல்லுகிற ஒரே ஒரு இது சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஃபெராரி கார் இருக்குன்னா, அந்த ஃபெராரி கார் நல்லா ஓடணும்னா எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்ல ஓடணும் தெரியுமா? அது எப்படி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 மைல்ஸுக்கு மேலே தான் அது கொஞ்சம் சாஃப்ட் நல்லா ஓட ஆரம்பிக்கும். அந்த 100 மைல்ஸ் வரைக்கும் ரொம்ப திணறி ஓடும். ஏன் தெரியுமா? அது சூப்பர் ஃபாஸ்ட் கார். அது ஸ்லோவாலாம் ஓட்ட முடியாதுங்க. இட்ஸ் a ரேஸ் கார். யூ கான்ட் டிரைவ் இட் இன் 20 miles per hour. 20 miles per hourனா பார்த்தீங்கன்னா டொப்புன்னு வெடிக்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம், குலுங்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு 150 மைல்ஸில் தான் இட் வில் ஸ்டார்ட் க்ரூசிங். ஒரு 200 மைல்ஸில் இட் வில் க்ரூஸ் அ லாட். ஆண்டவர் அபிஷேகம் இருக்கிறவனா அப்படிதான் மெதுவாக ஓடி இதை பண்ணு அதை பண்ணு, இப்படி பிரதர் 5 நிமிஷம் ப்ரே பண்ணியிருக்கு, இதெல்லாம் யானாடே ஆண்டவருக்காய் நிற்க வேண்டும். யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. சனிக்கிழமை போய் நின்னா ஆண்டவருக்காய் நான் ட்ராக்ஸ் எல்லா இடத்துலையும் கொடுப்பேன். எல்லார்கிட்டையும் ஆண்டவரை பற்றி பேசுவேன். இந்த மெதுவாலாம் என்னால் ஓட முடியாது. ஐ வில் டு எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஃபார் காட். தட்டி தடுமாறிலாம் ஓடுகிற காரியம் இல்லை. எல்லாம் எழுப்பி நிற்போம். ஆண்டவர் இடத்துல நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். எல்லாரும் எழுப்பி நிற்போம் ஆண்டவர் இடத்துல.